Hello everyone. இன்னைக்கு நம்ம SEO and SEM டிஃபரன்ஸ் தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெரும்பாலும் SEO and SEM அப்படிங்கிற டேர்ம் ரெண்டும் சேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் நிறைய இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் நான் என்னென்ன விஷயம் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SEOனா என்ன, SEMனா என்ன, டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கு என்ன, SEO எப்போ வேலை செய்யணும், SEM எப்போ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம SEO என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். SEOனா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இன் ஆப்டிமைசேஷன். அதோட ஃபார்ம் என்னது? சர்ச் இன் ஆப்டிமைசேஷன். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள், பிங், யாண்டெக்ஸ் நிறைய ப்ரௌசர்லாம் இருக்குது. அதாவது விச் இஸ் கால்ட் எஸ் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கூகுளில் ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் நம்ம தேடுறோம். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மணி கோர்ஸ் சொல்லி இங்கே தேடுறேன். இதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, கீவேர்டு சொல்லுவாங்க. இது ஒரு கீவேர்ட்ஸ்லாம், இது கீ டேர்ம் சொல்லுவாங்க. இந்த தேடுற ஒரு கீ டேர்ம்ஸுக்கு பார்த்தினாக்க கூகுளில் ரேங்க் ஆகக்கூடிய வெப்சைட் தான் நம்ம இப்போது லேர்ன் பண்ண போகிறோம். அதில் ஸ்பான்சர்னு சொல்லிட்டு சில வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் ஸ்பான்சர் இல்லாமல் லிஸ்ட் ஆகிருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா சர்ச் இன்ஜினில் அதாவது சர்ச் இன்ஜினில் லைக் கூகுள்னு சொல்கிறேன். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் தேடக்கூடிய அந்த கீ டேர்ம்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ரிசல்ட் போட்டு வர சைட்டுலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது SEM பயன்படுத்தி இவங்களாம் ரேங்க் ஆகுறாங்க. அதாவது நம்ம என்ன கான்செப்ட்னா கூகுளில் ஒரு கீவேர்டுக்கு ஒரு டைம் நம்ம கூகுளில் ரேங்க் பண்ணி கொண்டு வந்து மேலே காட்டணும். அந்த ரேங்கிங்கில் வரக்கூடிய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்லேயும் நான் ஸ்பான்சர்லேயும் ரேங்க் ஆகும். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா SEO டெக்னிக்ன்றதை பயன்படுத்தி ரேங்க் ஆகிறதுல பார்த்தீங்கன்னாக்க ஆர்கானிக்காக வரும். அதாவது ஸ்பான்சரும் போடாமல் வரக்கூடியதெல்லாம் SEO டெக்னிக்கை பயன்படுத்தி ரேங்க் ஆகிறவங்களும் இவங்க. அதே SEM டெக்னிக்கை பயன்படுத்தி ரேங்க் ஆகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க கூகுளுக்கு பே பண்ணி ஸ்பான்சராக ரேங்க் ஆகிறவங்கள SEM டெக்னிக்கை பயன்படுத்தி ரேங்க் ஆகிறவங்க.